நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இவரை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி காவலுக்கு வரவர். அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு கூட மக்களுக்காக அவர் என்றைக்குமே கண்விழித்து முழித்திருக்கிறவர். இந்த கோவிலில் மட்டும்தான் கீழே இறங்கி வந்து வணங்கிய பின்பு மேலே ஏறி போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. குழந்தைகளையும் மடியில் வச்சு எல்லா நேரங்கள்லையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் இன்றைக்கும் வெண்ணம் கொடிக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கடவுளையும் நீங்கள் பார்க்க முடியும். சேலம் பைபாஸ்லேயே அரசாங்கத்தையே அதிர வச்சு பைபாஸையே தள்ளி நகர்ந்து போட வச்ச ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் சேலம் வெண்ணங்குடி முனியப்பனுடைய மிகப்பெரிய வரலாற்று தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பல அதிசயங்கள் இன்றைக்கி நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு பிரபலமான பூஜைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஒரு பிரம்மாண்ட கோவிலை பற்றின சில மிராக்கிளான விஷயம் இது வரைக்கும் நீங்கள் தெரியாத விஷயத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் முனியப்பன் ஊருக்கு வெளியே இருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஊருக்கு நடுவில் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முனியப்பனை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முனியப்பன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா முதல் ஃபோட்டோவாக இந்த ஃபோட்டோ தான் வந்து நிற்கும். அரசாங்கமே அதிர்ந்து போன ஒரு முனியப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். பைபாஸ் போடணும் அப்படின்னு அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இந்த கோவில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அப்போ இருந்தது. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முனியப்பனை அங்கேருந்து நகர்த்த முடியுமா? அன்னைக்கும் நம்மளோட முனியப்பன் ஒரு விளையாட்டை காட்டியிருக்காரு. அங்கே கான்ட்ராக்ட் எடுத்த ஒருத்தருக்கு பல ஆக்சிடென்ட்டை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதற்கு பிறகு அவரே வந்து இந்த இடத்துல வந்து ரோடு போடக்கூடாது அப்படின்னு ஸ்டேவே வாங்கி நகர்த்தி போட்டாங்க. அந்த இடத்துல இப்போ நீங்கள் பாலத்து மேலேருந்து இந்த கோவிலை நீங்கள் வந்து பார்க்கலாம். அரசாங்கமே இப்போ இந்த கோவிலை எடுத்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு சில தலைமுறைகள் எல்லாமே வம்சாவளியாக பூஜைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நேரத்துலையும் இந்த கோவில் ஓப்பன்லேயே இருக்கும். 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கக்கூடிய கோவில். நள்ளிரவு 12 மணிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கும். பூசணிக்காய் சுத்தக்கூடிய பூஜைகள் நடந்துட்டு இருக்கும். எல்லா நேரத்துலையும் குழந்தைகளை இந்த கோவிலுக்கு மட்டும் கூட்டு போகலாம். நம்மளோட ஊர்களில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் குழந்தைகளை சில நேரத்தில் முனியப்பன் பக்கத்திலே கொண்டு போகிறதுக்கு பயந்துக்குவாங்க. ஆனால் இந்த கோவிலில் எல்லா நேரங்களையும் குழந்தைகளை கூட்டு வந்து சாமி மடியில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த குழந்தைகள் அப்பாவை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக பார்க்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி உயிரோட ஒரு மனிதர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுறாங்க. எந்த வாகனம் வாங்கினாலும் சேலத்தை தாண்டி போகணும் அப்படின்னா வெண்ணங்குடி முனியப்பனுக்கு முன்னாடி பூஜை போட்டு தான் போகணும் அப்படிங்கிற கட்டளையை ஒரு விதிச்ச மாதிரி எல்லா வாகனங்களும் ஐயாவுக்கு முன்னாடி வந்து பூஜையிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம். பல ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கக்கூடிய தெய்வம், பல பேர் உயிரை காப்பாற்றிய தெய்வம். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் அப்படின்னாவே வாங்குறாங்க அப்படின்னா இந்த கோவில் தான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு. அதே போல் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கெட்ட நேரங்கள் எல்லாமே விலகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சாமிக்கு நிறைய விஷயங்கள் படைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் சாமிக்கு பரிவட்டம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாமே படைக்கிறாங்க. அதே போல் இந்த சாமிக்கு மாமிசங்களும் சமைத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல கடைகள் இருக்குது. இந்த கோவிலுக்கு சில நிலங்களும் இருக்குது. இந்த கோவிலுக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த கோவிலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருது. இருந்தாலும் எவ்வளவு பண வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு பணக்கார சுவாமியாக இருந்தாலும் இந்த சாமி இன்னைக்கும் வெண்ணங்கொடிக்கு கீழே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாமிக்கு மேலே இருக்கிற கொடி தான் அந்த வெண்ணங்கொடி. இது எத்தனை 100 வருடங்களாக அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியல. எத்தனை 100 வருடங்களாக இருந்தாலும் இந்த வெண்ணங்கொடிக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஐயாவினுடைய கட்டளையின் காரணமாக இன்றைக்கி அந்த வெண்ணங்கொடிக்கு கீழே தான் இந்த வந்து கோவில் இருக்குது. பல இன்னல்கள்லாம் தாண்டி பல இயற்கை பேரிடர்கள் தாண்டி பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல இன்றைக்கும் நிலையாக நினைச்சிருக்கிறாரு நம்மளுடைய முனியப்பன். வெண்ணங்குடி முனியப்பனுக்கு பலர் பாடல்களும் எழுதியிருக்காங்க. புஷ்பனம் குப்புசாமி அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் பாடல்களும் எழுதியிருக்காங்க. வெண்ணங்குடியினுடைய மிகப்பெரிய சக்தியை கேட்டு இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சக்தியை கேட்டு இன்றைக்கும் பல பிரபலங்களும் பல அரசியல் பிரமுகர்களும் இந்த இடத்துக்கு வந்து வணங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பிரம்மாண்ட சக்தி இருக்குதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த வழியாக கிராஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு டிரைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு வெளியூருக்காரங்க தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட வண்டி ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு டிரைவரையும் கேளுங்க. வேறு மொழி டிரைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலை பற்றி உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. தெரியும்பா, வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சேலத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேரை அலற விட்ட தெய்வங்க. இந்த சாமியை பற்றி நீங்கள் தெரியாத சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த கோவிலுக்கு அரசாங்கமே பல அனுமதிகளையும் கொடுத்துருக்கு. நள்ளிரவு வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். பல மாமிசங்கள் பல பேர் படைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சாமி ஏழைகள்
ஏழைகளுக்கும் ஏற்ற சாமி, பணக்காரர்களுக்கும் ஏற்ற சாமி. இவர் முன்னாடி அனைவருமே சமம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவிலில் படிக்கட் மூலமாக நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த இறைவனை வணங்கிட்டு மறுபடியும் படி ஏறி போகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நள்ளிரவு 12 மணிக்கு பூசணிக்காயில் பூஜை நடக்கும். நள்ளிரவு பூஜை, அமாவாசை பூஜைன்னு எல்லா நாட்களும் கோவில் திறந்தே இருக்கும். எந்த நேரத்துக்கு போனாலும் நான் இருக்க வாடா அப்படின்னு அந்த முனியப்பன் வந்து அழைச்சி அவருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இருக்குது. மீசைக்கு மேலே 2 எலுமிச்சங்கனி வச்சுருப்பாங்க. அந்த மீசையோட கோவமும் அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த சுவாமியோட முகம் கோவமாகவும் தெரியாது, என்னமோ நம்மளோட சொந்தக்காரங்க அங்கே உட்காந்துருக்க மாதிரி, நம்மளோட அப்பா உட்காந்துருக்க மாதிரி, நம்மளோட அண்ணன் உட்காந்துருக்க மாதிரி, நம்மளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சியை கொடுக்கும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்களில் இந்த வெண்ணங்கொடியும் ஒன்று. இந்த வெண்ணங்கொடி பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த வெண்ணங்குடி ஏன் அவருக்கு ரொம்ப பிரபல்யமானது அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த வெண்ணங்குடி இன்றைக்கும் அந்த மரங்கள் காஞ்சிருந்தாலும் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிக்குது. பல 100 வருடங்களாக ஒரு கொடி இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இந்த இடம் மட்டும்தான். வெண்ணங்குடியின் கீழே இன்றைக்கும் அந்த முனியப்ப சுவாமி அருள் புரிஞ்சிட்ருக்காரு. இந்த கோவிலை சுற்றி நிறைய வேண்டுதல்களும் வைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு அந்தாண்டையும் வேல் இருக்குது. இந்த கோவிலுடைய பாலம் நடுவில் இருக்குது. அதுக்கு அந்தாண்ட கூட வேல் எல்லாமே இருக்கும். கோவிலுக்கு வந்து அந்த வழியாக வண்டியில் போகிறவங்க கூட ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட வேல்கிட்ட கீழே எலுமிச்சம்பழம் வச்சு அதை வந்து நசுக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்த கோவில் பக்கத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 எலுமிச்சம்பழத்தை கீழே நீங்கள் பார்க்கலாம். அத்தனை வண்டி கீழே எலுமிச்சம்பழம் வச்சு ஏற்றி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அமாவாசை டைம்லாம் அந்த இடத்துல நகரத்துக்கு இடம் இருக்காது, அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். இந்த வெண்ணங்குடி முனியப்பனை பார்த்தாவே போதும், அந்த வழியாகவே போனால் போதும் அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாலத்து மேலே ஏறக்கூடிய ஒவ்வொருவரும் திரும்பி அந்த சாமியை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. அவருடைய தலையாவது தெரியாதா, அந்த கொடியாவது நம்ம கண்ணுக்கு தெரியாதா, இங்கே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு தெரியாதா அப்படின்னு ஆசையாக பார்க்கக்கூடிய பல மனிதர்களுக்கு அற்புதமான ஐயாவாக இருக்கக்கூடியவர், அப்பாவாக இருக்கக்கூடியவர் இந்த வெண்ணங்குடி முனியப்பன். வெண்ணங்குடி முனியப்பனோட சக்தியெல்லாம் நீங்கள் சொல்லு கடங்காதுங்க, அந்த அளவுக்கு சக்தி. இந்த கோவில் இன்னொரு வினோதமான வேண்டுதலும் இருக்குது. இந்த கோயிலில் வந்து கயிறு கட்டிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அந்த கோயிலில் வந்து சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பயந்து அந்த கோயிலில் இருப்பாங்க. அதே போல் இந்த கோவிலில் வந்து எலுமிச்சம்பழம் அறுத்து போடுவாங்க. எங்கே பயந்து இருந்தாலும் அந்த பயந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகுவதற்கு அந்த கோவிலில் வந்து எலுமிச்சம்பழம் அறுத்து போடக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நடந்துட்டு தான் வந்துருக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு பவர் இருக்குது அப்படின்னா அந்த முனியப்பன் கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. பல தொழில்களினுடைய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும், பல பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும், ரொம்ப நாளாக இருந்து வந்து சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே போல் வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கோயிலே வந்து பூஜை போட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கோயிலில் அருள் புரிவார். பல பேர் சொல்லுவாங்க முனியப்பன் அப்படிங்கிறது ஆக்ரோஷமான தெய்வம், நள்ளிரவெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் மத்தியானம் இந்த மாதிரி குறிப்பிட்ட வேலைகளில் அந்த சாமி வணங்குறதெல்லாம் பயந்துட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெண்ணங்குடி முனியப்பனை எந்த நேரத்தில் போனீங்க அப்படின்னாலும் ஒரு மனம் நிறைய வணங்கிட்டு வரலாம். ஒரு மனசு நிறைய குழந்தைகளை கூட்டு போனால் கூட அந்த இடத்துல வணங்கிட்டு வரலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம், அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் ஒரு எலுமிச்சம்பழமோ அல்லது கற்பூரமோ இல்லை எது வாங்கிட்டு போனீங்க அப்படின்னாலும் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து சாமிகிட்ட வணங்கிட்டு அந்த இடத்துல மாலையை சாமிகிட்ட போட்டு வணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த சாமிக்கு சாராயமும் படைக்கிறாங்க, சுருட்டும் படைக்கிறாங்க. அந்த சாராயமும் சாமியோட முகத்தெல்லாம் தெரிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் இன்றைக்கும் சின்ன விஷயங்கள் இன்றைக்கி பின்பற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் வந்து மாறுபாடுகள் உட்பட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் மட்டும் தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில் அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில், அவ்வளோ ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு கோவில். ஏழைகளின் தெய்வம், எல்லாருடைய அப்பா வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெண்ணங்குடி முனியப்பனுக்கு பல சக்திகள் இருந்தாலும் இந்த கோவிலில் சின்ன மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா கூட இந்த சாமிகிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த கோவிலை சுற்றி நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அட்டை போட்டிருப்பாங்க, மேலே ஷீட்டு போட்டிருப்பாங்க, பக்கத்தில் மண்டபம் கட்டியிருப்பாங்க, கடைகள் கட்டியிருப்பாங்க, எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த வெண்ணங்குடி கீழே மட்டும்தான் இந்த முனியப்பன் இன்றைக்கி இருந்துட்டுருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்ணங்குடி மட்டும்தான் இருக்கும். அந்த கேப் வந்து மழை பெஞ்சால் உள்ளே வர அளவுக்கு கேப்பே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த வெண்ணங்குடிக்கு கீழே தான் வந்து வெண்ணங்குடி முனியப்பன் இருப்பார். ஒரு அற்புதமான தெய்வங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகலை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் இந்த கோயிலில் போய் பாருங்கள். எலுமிச்சம்பழம் மாலையோட, தலையில் கட்டின உருமாலையோட, மீசை முறுக்கின மீசை, அதில் எலுமிச்சம்பழ வாசம், மாலையோட வாசம், அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் முன்னாடி வந்து கோழி வெட்டுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த சாமி போய் பார்க்கும்போது பல கஷ்டங்களில் போகிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல போய் ஒரு நிமிஷம் நின்னாங்க அப்படின்னா நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சாமி வந்து சொல்கிற மாதிரியே ஒன்று இருக்கும். அந்த கோவிலில் சுற்றி நிறைய வேண்டுதல் சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கோவில் சந்தில் போனீங்க அப்படின்னாவே தெரியும், நிறைய சிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொண்டு போய்
கவர்மெண்ட் எல்லாம் அங்கங்கே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோவிலினுடைய நிர்வாகமும் அங்கங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வேண்டுதல்கள் சிலைகள் எல்லாமே இருக்குது. கோவிலுக்கு அந்தாண்ட வேல்கள் எல்லாமே நடப்பட்டிருக்கும். கோவிலுக்கு தூரத்தில், அதாவது பாலத்துக்கு ஆப்போசிட்டில், கோவிலுக்கு பின்னாடி பாலம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேல்லாம் நட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கோவிலினுடைய வேண்டுதலுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கும் இந்த சாமியை வந்து வணங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோவிலில் ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்கே தவிர, நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எது பண்ணாலும் அந்த சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். அதுதான் வந்து அந்த சாமிக்கு வேண்டுதலாக இருக்கும். என்றைக்கு நீங்கள் அந்த வழியாக கிராஸ் ஆனீங்க அப்படின்னாலும் தயவு செய்து அந்த கோயிலை ஒரு டைம் வணங்கி பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வங்க, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். நான் இவ்வளோ சொல்கிறேன், வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பல பேருக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. என்னையும் சேர்த்து பல நன்மைகள் எனக்கு செஞ்சுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெண்ணங்குடி முனியப்பனுடைய கதையை தான் இப்போ நம்ம வந்து கேட்டோம். நிறைய பேருக்கு இந்த வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி நிறைய தகவல்கள் இன்னும் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதே போல் நான் சொன்ன கதைகள்லையும் சின்ன சின்ன வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வேறுபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. நம்ம அந்த கோயிலில் பேட்டி எடுத்த வீடியோக்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் போயிட்டு வரலாம். சேலம்ல இருந்து கரெக்டாக பெங்களூர் பைபாஸ் ரோட்லேயே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு போட்டிங்கன்னா மேப்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாமே இந்த கோயிலோட லொக்கேஷன் கட்டிடும். ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது, பைபாஸ் ஓரத்துலேயே இருக்குது. அந்த இடத்துல பைபாஸ் வர வேண்டியது ஐயாவோட அருளால் பைபாஸே வந்து கவர்மெண்ட் தள்ளி போட வச்சுட்டாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர் வாய்ந்த தெய்வம். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆன மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதுதான் அந்த கோயில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த கோயில் நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகளுக்கான விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த கோவிலுக்கு போய் அந்த குடிக்கு சம்மந்தமாக கயிறுகள் கட்டினீங்க அப்படின்னா அதன்படி நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி இந்த கோயிலுக்கு யாராவது போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலினுடைய விதிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இந்த தெய்வம் அற்புதமான தெய்வம், ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், அந்தளவுக்கு பவர் இருக்கக்கூடிய தெய்வம். எதுவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். கண்டிப்பாக ஒரு டைமாவது போய் வணங்கி பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு யார்ட்டையாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ். அது ஜஸ்ட் ஜோதிடத்திற்கான மட்டும்தான். அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.